வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் 2024 ஆண்டுக்குரிய கோச்சார பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. காகபுதண்டரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜென்ற சித்தரையும் கருவூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து வருகின்ற 2024 ஆண்டில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவக்கோள்கள் சம்பந்தப்பட்ட ரத்தினங்கள், வாஸ்து சம்பந்தப்பட்ட பொருட்கள், நவக்கோள்களுக்குரிய எந்திரங்கள், மேலும் கருங்காலி மாலை போன்றவைகள் நியாய விலையிலே விற்பனை செய்யப்படுகின்றது. பூஜிக்கப்பட்ட பிறகு அவை உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். 2024 ஆண்டு நாம் பார்க்க போகின்றோம். 2023 நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது டிசம்பர் மாதம். 2024 எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்ற நிலையில், பொதுவாக ஜோதிட ரீதியாக ஆண்டுக்கோள்களுக்குரிய பலன்கள் மிகவும் முக்கியமானது. மேலும் மாத கோள்களுக்குரிய பலன், நாள் பலன், வார பலன் போன்றவைகள் இருக்கின்றது. நம்முடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே மாத ராசி பலன்களையும் வார ராசி பலன்களையும் ஆண்டுக்கோள்களுக்குரிய பேச்சுக்குரிய பலன்களையும் ஏற்றிக்கொண்டிருக்கின்றோம். மேலும் ஆண்டு பலன்கள், அதாவது புத்தாண்டு பிறக்கின்ற போது அந்த ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதையும் கடந்த காலங்களிலும் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கின்றது 2024 எவ்வாறு இருக்கும். 2024 224 என்று கூட்டினால் மொத்தம் 8 என்று வருகிறது. சனீஸ்வர பகவானுடைய எண் வருகின்ற ஆண்டாக இந்த 2024 அமைந்திருக்கின்றது. 2023 என்று பார்க்கின்ற பொழுது அவை கேதுவோடு எண்ணான 7 வந்தது. பல்வேறு விதமான குழப்பங்கள், மன சஞ்சலங்கள், தடுமாற்றங்கள் போன்றவைகளை கடந்து கொண்டோம். இப்பொழுது இந்த 2024 எவ்வாறு கிரகங்கள் அமைந்திருக்கிறது. ஆண்டு கோள்கள் மிக முக்கியம். மாத கோள்களுக்குரிய பலன்களை நாம் மாத பலன்களாகவும் வார ராசி பலனையும் பேச்சு இருக்கின்ற பொழுதும் அவற்றையும் நாம் பார்க்கவிருக்கின்றோம். 2024 ஜனவரி மாத பலன்கள் நாம் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அவற்றை பார்ப்பதன் மூலம் மாத பலன்கள் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வார பலன்களும் இனி வரும் வாரங்களிலும் ஏற்றுகின்றோம். ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய அவ்வார பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் இனி வரும் வாரங்களிலே காணவிருக்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 2024 கிரக நிலைகளிலே ஆண்டு கோள் என்று பார்க்கின்ற பொழுது மேஷ ராசியிலே குரு பகவான் இருக்கின்றார். கன்னி லக்னம் சிம்ம ராசியிலே ஆண்டு பிறக்கின்றது. மேஷ ராசியிலே குரு பகவான் இருக்கின்றார். மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று குரு பெயர்ச்சி. மேஷ ராசியிலிருந்து குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவற்றிலே இந்த 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி அன்று குரு பகவான் வக்ரம் அடைவார்.
அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் வக்ரமடைந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வரை வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வார் ரிஷபராசியிலே. 119 நாட்கள் குரு பகவான் வக்ரகதியில் இருப்பார் ரிஷபராசியிலே. ஆகையால் இந்த 2024 மே 1 அன்று ரிஷபராசிக்கு வருகின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரமடைகின்றார். அதற்கு அடுத்தபடியாக ஒரு ராசியிலே மிக நீண்ட ஆண்டுகள் இருக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான், சுமாராக ஒரு 2.5 வருடங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 2024 கும்பராசியில் சஞ்சாரம் செய்கின்ற சனீஸ்வர பகவான் வேறு எந்த ராசிக்கும் பயிற்சியாகவில்லை, ஆனால் வக்ரம் அடைகின்றார். ஜூன் மாதம் 29ஆம் தேதி வக்ரம் அடைகின்றார் கும்பராசியிலே. அவ்வாறு வக்ரம் அடைகின்றவர் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 2024 அன்றுதான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். 139 நாட்கள் இந்த 2024 சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார். ஜூன் மாதம் 29 முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 2024 வரை வக்ரகதியில் 139 நாட்கள் இருக்கவிருக்கின்றார். ராகு கேது ஒரு ராசியிலே 1.5 வருடங்கள் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரை பயிற்சி இல்லை. கன்னி ராசியிலே கேதுவும் மீன ராசியிலே ராகுவும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை சூரியன் ஒரு மாதம், செவ்வாய் சுமார் 1.5 மாதம், சுக்கிரன் புதன் அந்தந்த மாதங்களில் 18 நாட்கள் 20 நாட்கள் என்று மாறக்கூடியவர்கள். சூரியன் நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சுக்கிரனும் புதன். ஏன் அந்த பேச்சுக்குரிய பலன்கள் ஆண்டு பலன்களை நாம் கவனத்தில் கொள்ள முடியாது. மாத பலன்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் அவற்றை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆண்டுக்கோள்களுடைய பலன்கள் எவ்வாறு இருக்கிறது, பயிற்சி எவ்வாறு இருக்கிறது, வக்ரகதி எவ்வாறு இருக்கிறது, எப்படி என்பதை தற்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஆண்டு 2024 உங்களுக்கு எத்தகைய பலாபலங்கள் ஏற்படும் என்பதை இனி நாம் காணலாம். மிதுன ராசிக்குரிய 2024 ஆண்டின் கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, எல்லோரிடமும் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடியவர்கள், உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள், குழந்தைகள் மீது அளவற்ற பாசம் கொண்டவர்கள், கணவர் மீது மற்றும் மனைவி மீது மிகுந்த அன்பு கொண்டவர்கள். ஏனெனில் உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான் என்றால், புதன் பகவானுக்கு 7ஆம் இடம் குருவோடைய வீடான தனுசு, 10ஆம் இடம் மேனம் குருவோடைய வீடு. குருவுடைய தொடர்பு உங்களுடைய ராசிக்கு ஏற்பட்டால் மிக சிறப்பான யோக பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்கின்ற தனுசு ராசியிலே ஆட்சி பெறாமல் கும்ப ராசியிலே இருந்து 5ஆம் பார்வையாக மிதுன ராசியை பார்ப்பதோ அல்லது துலாம் ராசியிலே அமர்ந்து 9ஆம் பார்வையாக மிதுன ராசியை பார்ப்பதோ மிக சிறந்த யோகத்தை கொடுக்கும். இவ்வாண்டை பொறுத்தவரை உங்களுக்கு எவ்வாறு பலன்கள் இருக்கின்றது, மாற்றங்கள் இருக்கின்றதா, முன்னேற்றங்கள் இருக்கின்றதா, அல்லது செயல்களிலே தடைகள் இருக்கின்றதா என்பதை தற்பொழுது நாம் காணவிருக்கின்றோம். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதிகள் என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் மற்றும் சனீஸ்வர பகவான். சுக்கிரன் ஒரு மாதக்கோள். ஆகையால் 2024 ஆண்டின் பலன்களை பார்க்கின்ற பொழுது சுக்கிரனுடைய பலன்கள் நாம் அவ்வாறு முழுமையாக எடுத்துரைக்க முடியாது. மாத பலன்களை பார்க்கின்ற பொழுது அவற்றுக்குரிய பலன்களை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆண்டுக்கோளாகப்பட்ட சனீஸ்வர பகவான் இந்த 2024 ஆண்டு மிதுன ராசியிலே பிறந்த உங்களுக்கு 9ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். அவற்றிலே ஜூன் மாதம் 29ஆம் தேதி வக்ரம் அடைகின்றார். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அன்று வக்ர நிவர்த்தி அடைகின்றார். பொதுவாக சனீஸ்வர பகவான் 9ஆம் இடத்தில் கோச்சார ரீதியாக அமர்வது யோகமில்லை என்றாலும் உங்களுக்கு அவர் யோகாதிபதி, அட்டமாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி. அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது இந்த 2024 ஆண்டு உங்களுக்கு சனி பகவானால் சிறப்புகளையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடியதாக அமையும். சனிக்குரிய வழிபாடு செய்வது நல்லது. அடுத்ததாக ஆண்டுக்கோள்கள் என்று பார்க்கின்ற பொழுது ராகு கேது.
ராகு 10ஆம் இடம் என்கின்ற மீன ராசியிலும் கேது 4ஆம் இடத்தில் கன்னி ராசியிலும் அமர்ந்திருக்கின்றார்கள். இவ்வாண்டிலே அவர்களுடைய பெயர்ச்சி இல்லை. பொதுவாக 10ல் பாவு இருப்பது, அவற்றிலே பாம்பு இருப்பது சிறப்பானது. எனவே இந்த ஆண்டு முழுவதும் 10ல் ராகு அமர்வதும் அது குருவோடைய வீடாக இருப்பதினால் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது கேது பகவான் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும், எண்ணங்கள் தெளிவாக இருக்கும், உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். சுகஸ்தானம் அல்லவா 4ஆம் இடம். அவ்விடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேதுவால் கன்னி கேது சிறப்பை தருவார். ஆகையால் கன்னி கேதுவாகப்பட்டவர் இந்த 2024ஆம் ஆண்டு புதிதாக மனை வாங்கக்கூடிய யோகம், வீடு மாற்றம், வீடு வாங்கக்கூடிய யோகம் இவையெல்லாம் இருக்கின்றது. வீடு கட்டக்கூடிய எண்ணம் கொண்டவர்களுக்கு அதற்குரிய சாதகமான சூழ்நிலைகள் நிலவும். காரணம், 4ல் கேது புதனுடைய வீட்டில் அமர்ந்திருப்பதனால் புதனை அவர் பிரதிபலிப்பார். புதனோ உங்களுக்கு ராசியாதிபதி. எனவே புதனுடைய யோகத்தைத்தான் கேது பகவான் இவ்வாண்டு முழுவதும் 2024 செயல்படுத்துவார். அடுத்ததாக இறுதியாக ஆண்டுக்கோள்களே குரு பகவான். குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். மே 1 அன்று லாபஸ்தானத்தில் இருந்து 11ஆம் இடம் மேஷ ராசியில் இருந்து 12ஆம் இடம் என்கின்ற ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக 12ஆம் இடம் என்கின்ற இடத்தில் குரு அமர்வது சிறப்பல்ல. கோச்சார அமைப்பில் குரு 12லே அமர்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை. மாதக்கோள்கள் இவ்வாண்டிலே அமர்வார்கள், அப்பொழுது குருவால் பாதிப்பில்லை. ஆனால் 12ஆம் இடத்தில் அமர்கின்ற குரு 11ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகம் இல்லை என்கின்ற பொழுது சுப விரயங்களை அதிகரிப்பார். நான் ஏற்கனவே கூறியவாறு கேது பகவான் உங்களுக்கு புதிய மனை வாங்கக்கூடிய, மேலும் வீடு கட்டக்கூடிய யோகத்தை தருவார் என்கின்ற பார்க்கின்ற பொழுது அது சுப விரயங்கள். அந்த சுப விரயங்கள் குருவால் ஏற்படும் மே 1 முதல். மேலும் உங்கள் ராசிக்கு குரு பாதகாதிபதி, அவர் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தனுசுக்கு அதிபதி என்பதனால் பாதகாதிபதி. உபயராசியில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம், பாதகாதிபதி அவரே உங்களுக்கு மாரகாதிபதி. அப்படிப்பட்ட குரு கேந்திராதிபத்திய தோஷத்தை தரக்கூடியவர். 7ஆம் இடம் 10ஆம் இடம் என்கின்ற கேந்திரத்துக்குரிய சுபகிரகங்கள் வருகின்ற பொழுது அது கேந்திராதிபத்திய தோஷத்தை அடையக்கூடிய கிரகமாக அமையும். எனவே மிதுனராசியில் பிறந்தவங்களுக்கு குரு 12ல் வருவது ஒரு கெட்டவன் கெட்டிடுவது, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மைகள் இருக்கின்றது. நான் ராஜயோகம் என்று கூற மாட்டேன், நன்மைகள் இருக்கின்றது. அந்த நன்மைகள் எப்படி? சுப விரயங்கள், செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவுகள் நன்மைக்காகவே செய்யக்கூடிய செலவுகளாக, உலக நன்மைக்காகவும் உங்களுடைய நன்மைக்காகவும் குடும்பத்துக்குரிய உறுப்பினர்களுடைய நன்மைக்காகவும், குழந்தைகள், கணவன், மனைவி அப்படி என்ற உறவுகளுக்குரிய செலவுகளாக அமையும். அசுப செலவுகள் இருக்காது, சுப செலவுகளாகவே அமையும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறலாம். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள், நான் வீடு கட்டுவது போன்றது அதுவும் சுப நிகழ்ச்சி தான். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். மனதில் வருத்தத்தோடைய செலவுகளாக இல்லாமல் அசுப செலவுகள் என்றால் மருத்துவ செலவுகள், மேலும் பொருள் இழப்புகள், பொருளாதார இழப்புகள் போன்றவைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படுகின்ற பொழுது மனம் வருத்தப்படும். ஆனால் அவ்வாறு இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் 10க்குரியவர் குரு பகவான், அவர் 12க்கு வருவதினால் உங்களுடைய செலவுகளை நீங்கள் திட்டமிட்டு செய்வது நல்லது. ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது சால சிறந்தது. வீண் செலவுகள், தேவையற்ற பொருட்கள் வாங்குவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். சேமிப்பு அவற்றினால் கரையும். எனவே இந்த 2024 என்று பார்க்கின்ற பொழுது மிதுன ராசிக்கு ஒரு கலவையான பலன்களையே கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. செலவுகள் இருக்கின்றது, ஆனால் அதே சமயத்தில் வரவுகள் கட்டுக்குள் தான் இருக்கும். எனவே நீங்கள் சிக்கன நடவடிக்கை எடுப்பது முக்கியமானது. அந்த சிக்கன நடவடிக்கை எடுப்பதன் மூலம், வீண் செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் சேமிப்புகள் கரையாமல் முடிந்தவரை சேமிப்பு செய்வதற்குரிய ஒரு யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலில் தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் மே 1 அன்று 12க்கு வருகிறார். ஆனால் அதே சமயத்தில்
10 ராகு அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் ராகு குருவை பிரதிபலிப்பார். ராகு பெரிய அளவில் யோகங்களை செய்ய முடியாத நிலை. 10 இருப்பது சிறப்புத்தான். ஆனால் உபசயஸ்தானம் என்கின்ற 3, 6, 10, 11 ராகு அமர்வது யோகம் என்றாலும் இந்த 2024 தொழில் வியாபாரி அன்பர்கள் புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது நிதான போக்கை கடைபிடிப்பது நல்லது. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். நான் இதை செய்து தருகின்றேன், இப்படி நடந்தால் உனக்கு நன்மை என்று அவர்களுக்காக நீங்கள் எந்த விதத்திலும் தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது முக்கியமானது. செலவுகள் அதிகரிக்கும். ஆகையால் சிக்கன நடவடிக்கை நல்லது. அதே சமயத்தில் 10 இருக்கின்ற ராகுவால் இந்த 2024 தொழில் வியாபாரம் தன பிராப்தம் இருக்கின்றது. வரவுகள் சிறப்பாக இருக்கும். பெரிய வரவுகளை எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் பாதிப்பு இல்லை. பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கின்றது. பெரிய அளவிலே இல்லை. சிக்கன நடவடிக்கை நல்லது. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது 10 ராகு இருப்பதனால் உத்தியோகத்தில் எவ்விதத்திலும் பாதிப்பு இருக்காது. இந்த 2024 உங்களுக்கு ஒரு சாதகமான ஆண்டாகவே அமையும். அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் ராகுவால் உங்களுக்கு ஏற்படும். குருவும் 12க்கு வந்த பிறகு அது நிச்சயம் ஏற்படும். 12ஆம் இடம் தூர தேசத்தை குறிக்கக்கூடிய இடம். நாம் இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு 12ஆம் இடத்தை பொறுத்து அமையும். அங்கு குரு வருகின்றார். குரு மே மாதம் 1ஆம் தேதி வருகின்றார். தொழில் நிமித்தமாக நீங்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு செல்லக்கூடிய அல்லது வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. இருந்தாலும் அவை உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாகவே இருக்கும். அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்றபோது முதலில் திருமணமான பெண்களுக்கு என்று பார்த்தால் குரு சிறப்பாக இருக்கிறார் முதல் 4 மாதம். அதன் பிறகும் 12க்கு வருவது பாதிப்பு இல்லை. குரு வக்ரகாலம் உங்களுக்கு நன்மையை அதிகரித்து கொடுக்கும். இருந்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கணவன் மனைவி உறவிலே எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் பாதிப்புகள் போன்றவைகள் இல்லாமல் குழந்தைகளுடைய கல்வியிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குரு 12க்கு வந்த பிறகு. ஆகையால் புத்திரக்காரகன் குரு விரயத்துக்கு வருகின்ற பொழுது குழந்தைகளுடைய கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் அவர்களுடைய ஜாதகம் என்று இருக்கின்றது. இது ஒரு பொது பலன். அவற்றில் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியில் கவனம். அடுத்ததாக திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஏப்ரல் மாதம் இறுதி வரை குருபலம் இருக்கின்றது. அதன் பிறகு குருபலம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு திருமண முயற்சி உங்களுடைய ஜனன ஜாதகம் சாதகமாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். ஆனால் இந்த ஏப்ரல் இறுதிக்கு முன்னதாக உங்களுடைய முயற்சியை தூவிதப்படுத்துவது நல்லது. தை பிறக்கின்ற பொழுது அதற்குரிய முயற்சி எடுத்தால் நல்ல ஒரு வரன் அமையும். விரயத்தில் பகை வீட்டுக்கு ரிஷபத்துக்கு வருகின்ற குரு திருமண விஷயத்தில் தாமதங்களை மே 1 முதல் ஏற்படுத்துவார். அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது 10 ராகுவும் 9 சனி ஆட்சி பெற்று இருப்பதும் குரு ஏப்ரல் இறுதி வரை சிறப்பாக இருப்பதும் கலைத்துறையிலே இந்த 2024 முற்பகுதி சிறப்பாக இருக்கும். பிற்பகுதியிலும் பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆனால் பல படைப்புகளை வெளியிடுவதிலே சற்று தடைகள் தாமதங்கள் பொருளாதார ரீதியாக சற்று ஒரு சிரமங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இவை கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டை பொறுத்தவரை 2024 ராகு சிறப்பாக இருக்கின்றார் 10. எனவே பதவி விஷயத்தில் இழப்புகள் எதுவும் இல்லை. இருக்கின்ற பதவி உங்களுக்கு தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை இருக்கும். சிரமங்கள் இருக்கும். ஆனால் அதை சமாளிப்பீர்கள். இந்த 2024 புதிய பெரிய பதவிகள் என்று பார்க்கின்ற பொழுது அவற்றில் ஒரு சிரமங்கள் இருக்கின்றது. ஆனால் இருக்கின்ற பதவியிலே எவ்விதத்திலும் ஒரு சஞ்சலங்களோ சிரமங்களோ அல்லது பதவி இழப்போ போன்றவை இல்லை. இறுதியாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு குரு பகவான் முற்பகுதியில் சிறப்பாக இருக்கின்றார். பிற்பகுதியில் விரயத்துக்கு வருகிறார். எனவே குரு வழிபாடு நல்லது. இந்த ஆண்டை பொறுத்தவரை கல்வியிலே முக்கியமான காலகட்டம் மே 1 முதல் வருகின்ற நிலையில் குரு 12க்கு வருகின்றார். புதிய கல்லூரி புதிய கல்வி அதாவது அந்த நேரம் தேர்வெல்லாம் முடிந்து புதிய விஷயங்கள் ஈடுபடக்கூடிய நிலை இருக்கும். நீட் தேர்வு போன்றவைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு விரயத்துக்கு வருகின்ற நிலை
சற்று உங்களுடைய கல்வியிலே தடைகள் ஏற்படும். குரு வழிபாடு, காகபுஜனரை வணங்கி வாருங்கள். கல்வியிலே தடைகள் இருக்காது. இதுவே மிதுனராசி அன்பர்களுக்கான 2024ஆம் ஆண்டுக்குரிய கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆங்கால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவர் ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது 2024ஆம் ஆண்டு பலன், கோச்சார பலன். அனைத்து ராசி அன்பர்களுக்கும், மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இந்த பலன் என்று பார்க்கின்ற பொழுது அப்படியே உங்களுக்குரிய பலனை கூறியிருக்கின்றேன். அது அப்படியே நடக்கும் என்றால் நிச்சயம் அப்படியே நடக்கும் என்று கூற முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம், ஒரு ஜாதகம் போல் இன்னொரு ஜாதகம் வரவே வராது. அப்படியுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றது, அந்த கிரக நிலையின் அடிப்படையிலே உங்களுடைய யோக பலன்கள் தெரிய வரும். அவற்றிலே எப்படி லக்னத்தின் மூலமாக அந்த கிரகம் யோகக்குரிய பாவத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். யோகாதிபதிகளோடைய தசைகள் நடக்க வேண்டும். அந்த தசாபுத்தி அந்தரங்களே உங்கள் வாழ்க்கையுடைய விஷயத்தை தீர்மானிக்க. அது 2024 மட்டுமல்ல, 25, 26, 27, 28 போயிட்டே இருக்கலாம். அப்படி பலன்களை பார்க்கின்ற பொழுது வெறும் பொது பலன்களை பார்ப்பது மட்டுமே நம்பிவிடாதீர்கள். உங்களுடைய ஜாதகத்துக்குரிய பலன்களை பார்க்க வேண்டும். எப்படி நம்ம மருத்துவ செலவுக்கு மருத்துவத்தை பார்த்து நம்ம உடல் பரிசோதனை செய்து கொள்கின்றோமோ அதேபோல் நம் வாழ்க்கையில் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் நம்ம ஜாதக ரீதியாக என்பதை பார்த்து கொள்வதே முக்கியமானது. இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களோட நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த 2024 உங்கள் ராசிக்கு மேஷம் முதல் மீனம் ராசிக்கு பிறந்த உங்களுக்கு சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி, நான் வணங்கும் பித்திருக்கள் நிச்சயம் உங்கள் யோகத்தை செய்வார்கள் கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.